ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆலம வீராஸ் சேனல் அண்ட் விளாக்ஸ். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த வீடியோ வந்துட்டு நேற்று வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ தாங்க. நேற்று வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்ன செஞ்சோன்ட்டு வாங்க பார்க்கலாம். இதில் வந்துட்டு முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள்லாம் விலகி நேர்மறையான எண்ணங்கள் வரத்துக்காக தான், அதுவும் பாசிட்டிவ் எனர்ஜிக்காக. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு நேற்று வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமாக எடுத்த வீடியோ தாங்க. ஒரு 6 மணிக்கு மேலே வீட்டில் பஞ்சகவ்ய விளக்கு தான் ஏற்றிருந்தேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. தினமும் நம்மளால் ஏற்ற முடியலன்னா வாரத்தில் ஒரு 2 நாளாவது கண்டிப்பாக ஏற்றலாம். நான் வந்துட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக நான் ஏற்றுவேன். இது ஏற்றுறதுனால வீட்டில் இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் விலகி பாசிட்டிவ் எனர்ஜி வருங்க. இந்த விளக்கேற்றும்போது நம்ம கந்த சஷ்டி கவசம் அது மாதிரி போட்டு விட்டோன்னா இன்னும் ரொம்பவே நல்லது. இப்போ பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றியாச்சு, அது ஃபுல்லாக எரியட்டும். எரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடு ஃபுல்லாக காட்டலாம். அதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி டம்ளரில் இதுக்குன்னே நம்ம ஒரு தனியாக ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது 3/4 அளவு தண்ணி பிடிச்சிக்கணும். 3/4 தண்ணி நிரப்புனதுக்கப்புறமா நல்லா புள்ளி புள்ளியாக எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தமான லெமன் எடுத்து நல்லா கழுவிட்டு நம்ம அந்த டம்ளருக்குள்ளே போட்டோம்னா அது நம்ம வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் எடுத்துட்டு அது அப்படியே அது மேலே மிதந்துக்கிட்டு வருங்க. கண்டிப்பாக அது மிதந்துக்கிட்டு வரும். நம்ம வீட்டில் என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜி இருக்கோ அது ஃபுல்லாகவே அதை அப்படியே அந்த லெமன் இழுத்துக்கிட்டு அது அப்படியே மேலே வரும். ஒருத்தவங்களுக்கு ரொம்ப நாள் அது உள்ளேயே இருக்கும். நம்ம என்னதான் வேறு லெமன் போட்டாலும் அது உள்ளேயே இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் அது இழுக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஒரு நாளில் 2 நாளில் தண்ணி கலர் மாறுது, அந்த தண்ணியிலேருந்து ஸ்மெல் வருதுன்னா அந்த லெமன் அப்படி நம்ம கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருணுங்க. அடுத்து புது பழமாக நீங்கள் மாற்றிக்கிட்டே வாங்க. அது வர வர என்ன ஆகும்னா தானாக அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் எடுத்துட்டு அது நல்லா மிதந்துக்கிட்டு வரும். எனக்கே ஒரு 2, 3 லெமனுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா வீடு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். வியாபாரம் பண்ணுற கடை எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நம்ம கண்ணாடி டம்ளரில் லெமன் போட்டு வைக்கலாம். அதுக்கப்புறமா இன்றைக்கி வியாழக்கிழமைன்றதுனால சாயந்தரமாக ஒரு 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நம்ம குபேரருக்கு விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குபேரருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே விளக்கேற்றணும். வியாழக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பாக ஏற்றி பாருங்கள். 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா நான் குபேரருக்கு மிந்திலாம் அகல் விளக்கில் தான் ஏற்றிட்டு இருந்தேன். குபேரர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே ஒரு பச்சை கலர் அகல் விளக்கு வாங்கிட்டு அதில் நம்பர்லாம் எழுதியிருப்பாங்க. அதுதான் நான் ஏற்றிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த விளக்கு ஐயப்பனுக்கு மாலை போட்டுட்டு மலைக்கு போயிட்டு பழனிக்கு வரும்போது அங்கேருந்து எங்கள் வீட்டுக்காரர் இந்த விளக்கு வாங்கிட்டு வந்தார். இந்த விளக்கில் குபேரர், லக்ஷ்மி தேவி எல்லாருமே இருப்பாங்க. அந்த மாதிரி குட்டி விளக்கு தான். கொஞ்சமாக தான் நம்ம எண்ணெய் நெய் விட்டு ஏற்ற முடியும். நல்லா இது சின்னதாக நம்ம எரிய வச்சு ஏற்றினோன்னா கண்டிப்பாக 1 மணி நேரத்துக்கிட்ட நல்லாவே விளக்கு நின்று எரியும். அந்த மாதிரி விளக்கு தான் இது. நம்ம இந்த விளக்கில் தான் விளக்கு ஏற்றணும்னு இல்லைங்க. நம்ம மண் அகல் விளக்கில் ஏற்றினாலே ரொம்ப ரொம்ப நல்லது. குபேரர் படம் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் மகாலட்சுமி படம் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு அகல் விளக்கில் நம்ம இந்த விளக்கு ஏற்றி வைக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறமா அன்றைக்கி சாயந்தரமாக 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே இந்த விளக்கு ஏற்றி வச்சதுக்கப்புறமா சாம்பிராணி தூபம்லாம் காட்டி நல்லபடியாக அன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. அதே மாதிரி அன்றைக்கி வியாழக்கிழமை அன்றைக்கி என்னால் பாபா கோயிலுக்கு போக முடியல. எதுக்காகனா எப்பயும் போல் என் பொண்ணுக்கு காலையில் எழுந்திரிச்சு அவளுக்கு மட்டும்தான் இப்போ ஸ்கூல் இருக்குது, எக்ஸாம் நடந்துகிட்ருக்கு. சரின்ட்டு வியாழக்கிழமை அன்றைக்கி ஃபுல் டே தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா. சரின்ட்டு அவளுக்கு லஞ்ச்லாம் கட்டி கொடுத்து ஸ்கூலுக்கு அவள் அப்போ தான் கிளம்பி போனால். அவள் கிளம்பி போய் ஒரு கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் உட்காரலான்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். அப்போ தான் பாபா கோயிலுக்கு நீ கிளம்பணும் வியாழக்கிழமைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா உட்காந்துட்டு ஃபோன் அப்போ தான் எடுத்து ஒரு 2, 3 நிமிஷம் இருக்கும். பார்த்தா ஏதோ டக்குன்னு கடித்த மாதிரி இருந்தது. கடித்த உடனே என்ன பண்ணுறேன்னு தெரியல. டக்குன்னு கையிலேருந்து இப்படி தட்டி விட்டு பார்த்தா குட்டி பூரான் கடித்தோடனே ஒரே பதட்டமாகி என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு பாபா மேலே தான் கோபம் வந்துடுச்சு. பாபா என்ன வியாழக்கிழமை அதுவுமே இப்படி பூரான் கடிச்சிருச்சேன்னு கத்திக்கிட்டு டக்குன்னு போய் யோசனை வந்தோடனே பூண்டு எடுத்தேங்க. இந்த மாதிரி விஷப்பூச்சி கண்ணுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் ஏதாவது பூச்சி கடித்த மாதிரி உணர்றோன்னா டக்குன்னு நம்ம ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை நல்லா நசுக்கிட்டு நம்ம கடிப்பட்ட இடத்துல நல்லா தேய்ச்சோன்னா அந்த விஷக்கடி அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளோவா பாதிப்பு கொடுக்காது. நம்ம ஊசி கண்டிப்பாக போடணும். இருந்தாலும் உடனே நம்ம செய்கிறது இந்த மாதிரி பூண்டை நசுக்கி நம்ம போடணும். சரின்ட்டு பூண்டை நசுக்கி போட்டு நல்லா தேய்ச்சிட்டு டக்குன்னு பக்கத்தில் குப்பைமேனி இலை இருக்கவும் அதையும் கல் உப்பு சேர்த்து அதையும் நல்லா தேய்ச்சிட்டு உப்பு சேர்த்து நல்லா அதை பிழிஞ்சி சாரை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு வெத்தலையும் அதில் 6 மிளகும் எடுத்து நல்லா அதையும் நல்லா கடித்து சாப்பிட்டுட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் நல்லா அப்படியே வாய் ஃபுல்லாக அப்படியே தலைக்கு ஏறுது அந்த காரம். அந்த காரம் ஏறினாலும் எனக்கு பாபா மேலே தான் கோபம்
அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. நம்ம அவ்வளோ நம்புகிறோம், என்ன போய் இப்படி கடிச்சிருச்சே அப்படின்னு அந்த கோவத்தில். அதுக்கப்புறம் இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து போய் டிடி இன்ஜெக்ஷனும் போட்டுட்டு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலில் போய். நம்ம என்ன தான் கை வைத்தியம் பார்த்தாலும் நம்ம போயிட்டு ஊசி போட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா அன்றைக்கி சாயந்தரமா அதனால வீட்டிலே பூஜை பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பஞ்சகவ்ய விளக்கு நல்லா இது எரிஞ்சு முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அந்த புகை வீடு ஃபுல்லாக காட்டியாச்சு. அதுக்கப்புறமா சாய் சச்சரிதம் தான் அன்றைக்கி படித்தேன். மனசில் இந்த பூரா வேற கடிச்சதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரியாகவே இருந்தது. சரின்ட்டு சாய் சச்சரிதம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சாய் சச்சரிதம் வாங்கினதுக்காகவே நான் இந்த பலகை வாங்கி படிக்கணும்னு வாங்கினேன். ஆனால் என்னால் வந்துட்டு வச்சு அந்த பலகை வச்சு என்னால் அந்த பூஜை ரூமில் வச்சு படிக்க முடியல. அதனால் படிக்கும்போது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். நம்ம சச்சரிதம் சாய் சச்சரிதம்லாம் முந்திலாம் என்கிட்ட கிடையாதுங்க. இதை வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம். எல்லார்ட்டையும் கேட்டுட்ருந்தோம். நீங்கள் பாபா ஷீரடிக்கு போகிறீங்களா, சச்சரிதம் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்களா, கேட்டு கேட்டு பாபா கோயிலில் போய் கேட்டப்போ அவங்களும் நாங்கள் ஷீரடி போனால் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து தரேம்மா, ஷீரடி போனால் கண்டிப்பாக போயிட்டு வாங்கிட்டு வருவாங்கன்னா டக்குன்னு காலி ஆகிடும். அதுக்கப்புறமா ரொம்ப போராடி அதுக்கப்புறம் பாபா என்னைக்கு எனக்கு அந்த சச்சரிதம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாரோ, கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமா எனக்கு சாய் சச்சரிதம் வந்துட்டு எங்கள் கையில் கிடச்சிது. சச்சரிதம் கிடச்ச உடனே அதுக்கப்புறமா வாரம் பாபா கோயிலுக்கு போயிட்டு அவர் முன்னாடி உட்காந்து சச்சரிதம் ஃபுல்லாக வாரம் ஒரு அத்தியாயம் படித்து ஃபுல்லாக படித்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா இப்போ டைம் கிடைக்கும்போது எடுத்து படிக்கிறது. அதுக்கு முன்னாடி வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம், பாபா 108 போற்றி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பேன். இது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.